வீத லீடர் தலைவர் மதத்தை வீட்டுக்குள் பூட்டி வைத்துக் கொண்டு வாருங்கள், பூட்டி வைத்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எப்படி சார் மதத்தை வீட்டுக்குள் பூட்டி வைத்து வைக்க முடியும் சார்? திராவிடர்களுடைய தலைவர் ஆசிரியர் திரு கி வீரமணி மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்க சார். இந்து மதத்தை மட்டும்தான் பூட்டி வைக்க முடியும் வேணுமா? இஸ்லாமிய மதத்தை பூட்டி வைக்க சொல்ல மாட்டீர்களா? கிறிஸ்தவ மதத்தை பூட்டி வைக்க சொல்ல மாட்டீர்களா? ஒன்லி இந்து மதத்தை மட்டும்தான் பூட்டி வைக்கணுமா சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்கண்ணா. எப்படி சொல்லுங்க, எப்படி சார் பூட்டி வைக்க முடியும்? இந்துக்கள் கயிறு கட்டுறாங்க, கிறிஸ்தவர்கள் சிலுவை அணிகிறாங்க, இஸ்லாமியர்கள் குல்லா போடுறாங்க. அதை மறைக்க முடியுமா? அதை ஸ்க்ரீன் பண்ண முடியுமா சார்? சார் தெருவெல்லாம் கோயில் இருக்குது, பிள்ளையார் கோயில் வந்து கோபுரம் வரைக்கும் இருக்குது, சர்ச் இருக்குது, மசூதி இருக்குது. இதெல்லாம் ஸ்க்ரீன் போட்டு திரை போட்டு மறைச்சிடலாமா? மறைக்க முடியுமா சார்? ஒவ்வொருத்தரும் பைபிள் எடுத்து போகிறாங்க, குரானா எடுத்து போகிறாங்க, பகவத்கீதை எடுத்து போகிறாங்க, புத்தகம் சார், உடைய சமயத்தினுடைய புத்தகங்கள். அதனை பூட்டி வைக்க முடியுமா? அதனை மறைக்க முடியுமா? அதற்கு திரைப்பட முடியுமா சார்? சொல்லுங்க சார். சார் ஒவ்வொருடைய பேர் இருக்கு சார், பீட்டர், அப்துல், ராமன், ஒவ்வொருத்தருடைய பேர்லையும் மதம் இருக்கிறது சார். இந்த மதத்தை எப்படி பூட்ட முடியும்? எப்படி அடைக்க முடியும்? எப்படி ஸ்கிரீன் பண்ண முடியும்? ஒவ்வொரு ஜாம்பனுடைய பேர்லையும் மதம் இருக்குல்ல சார். உங்க பேரை சொன்னாலே அண்ணாமலையாரே கூப்பிட தோணுது இல்லை? எப்படி சார் மதத்தை பூட்ட முடியும், அடைக்க முடியும், மூட முடியும்? சொல்லுங்க சார். பைபிள், குரான், பகவத்கீதை மறைக்க முடியுமா? முடியாது. பிள்ளையார் கோயில், சர்ச்சு, மசூதி மறைக்க முடியுமா? முடியாது. கயிறு, சிலுவை, குல்லா மறைக்க முடியுமா? முடியாது. அப்புறம் எது சார் மறைப்பீங்க? எப்படி மறைக்க முடியும்? முடியாது சார், வாய்ப்பே இல்லை சார். எப்படி சார் நீங்கள் திரு கி வீரமணி மாதிரியே நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா சார்? கி வீரமணி தான் பேசுவார், இந்து மதத்தை ஒழிப்போம், பூட்டுவோம். அவருடைய வாரிசு தான் ஒருத்தர் சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்லிட்டு இப்போ தோத்து போய் உட்காந்துருக்காங்க அந்த கட்சிக்காரங்க, புலம்பிட்டு இருக்காங்க. கி வீரமணி மாதிரி பேச ஆரம்பிச்சிங்களா சார் நீங்கள்? அவருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திரு சீமான் மாதிரி பேசுறீங்களா சார்? அண்ணன் சீமானுடைய தம்பியாக மாறிட்டீங்க சார். நீங்க ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், ஊக்கமளிக்கும் பேச்சாளர் சார், ஒரு ஊக்கமளிக்கும் பேச்சாளர் சார். அண்ணன் சீமானுடைய தம்பி ஆயிட்டீங்க. நாம் தமிழர் மாதிரி நீங்க கை தூக்குறீங்க சார். எப்படி மதத்தை பூட்ட முடியும்? மற்ற மதங்களை பூட்ட சொல்வதற்கு உங்களுக்கு தில்லும் திமிரும் திராணியும் இருக்கிறதா? சொல்ல மாட்டீங்க சார். ஏன்னா நீங்க கி வீரமணி அவர்களுடைய வாரிசு மாதிரி பேசுறீங்க. ஏற்புடையதா? சொல்லுங்க. கயர் கெட்டா இருக்க முடியுமா? சில்வானியா இருக்க முடியுமா? குல்லா போடாமல் இருக்க முடியுமா? பெயர் ராமன், பீட்டர், அப்துல் மாற்ற முடியுமா? பிள்ளையார் கோவில், சர்ச்சு, ஆலயம், மசூதி, பள்ளிவாசல் மூட முடியுமா? பைபிள், குரான், பகவத்கீதை மறைக்க முடியுமா? தடுக்க முடியுமா? திரையிட முடியுமா? பூட்ட முடியுமா? எப்படி சார் முடியும்? நீங்கள் அண்ணன் சீமானுடைய தம்பியாக மாறிட்டீர்கள் என்ற பயமா இருக்கிறது சார், சந்தேகம் வருகிறது. அல்லது திராவிடர்களுடைய தலைவர் திரு கி வீரனுடைய வாரிசாக மாறிட்டீங்களோ சார்? எப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்களா சார்? இப்படி ஆயிட்டீங்களே, ஏன் சார்? சொல்லுங்க. எப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்க? மக்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள். நன்றிகள் வர.